தொடக்கத்தில் வந்து வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் வந்து கைது செய்யக்கூடிய வேலைகளை வந்து காவல்துறை செஞ்சாங்க. பத்திரிகையாளர்களும் அதே போல் அரசியல் விமர்சகர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்டு பல்வேறு பத்திரிகையாளர்கள் வந்து விஜய் மீது தனிமனித தாக்குதலாக இருக்கட்டும், வன்முறை தூண்டக்கூடிய பேச்சுகள், அப்படிப்பட்ட ஊடகங்கள், அப்படிப்பட்ட செய்திகளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஆட்சியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியோட நெருக்கத்தில் இருக்காங்க. அவரை வெட்டணும், விலங்கு போட்டு இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அது வந்து அவர்களுடைய வழக்கமான பண்பு தான். அப்படிதான் எழுதுவாங்க அவங்க. அது ஆட்சியின் நெருக்கத்தில் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணுறது தான். அது ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லை. பத்திரிகை ஊடகங்களும் அதை தலைப்பாக வைக்கும்போது அது எப்படி சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்களா? இல்லை, யாரு இந்த மாதிரி வைக்கல. அவர் பேசுறாரு, விஜய் வந்து வெட்டணும்னு சொல்றது, இது வந்து நான் நரபலி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. யாரு அப்படி பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. ஓ, அதெல்லாம் அதை வந்து தலைப்பாவே வைக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் வந்து தவறானது. அதெல்லாம் நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த பிஜேபி அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்றைக்கு சண்முகம் அவர்கள், கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் கூட இது பிஜேபி அதிமுக வளைக்க பார்க்குறது கூட்டணிக்காக அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணையை, எந்த விசாரணையே தேவையில்லைங்கிற மாதிரி பேசிட்டு இதை விட விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணையே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வைக்கிறாங்க. மாறுபட்ட கருத்து வைக்கும்போது ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சு சீமான் அவர்கள் பேசுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எந்த புள்ளியில் இருந்தது பேசுகிறாருன்னா, சிபிஐ இப்போ மாநில அரசுடைய காவல்துறை எப்படி ஒரு மாநில அரசின் கண்ட்ரோலில் அது இயங்குது, அவர்களுடைய சொல் பேச்சு கேட்குது, இங்கே தனித்த இதோட யாரும் இயங்குறது இல்லை அப்படிங்கிறது பொருளில் இருந்து மத்திய அரசின் கண்ட்ரோலில் தான் வந்து சிபிஐ இயங்குது. அது இடி ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களோட இதில் தான் இயங்க போகுது. அப்படின்னா சிபிஐ மட்டும் எந்த இதில் வந்து சரியாக செஞ்சிடும் அப்படிங்கிற கோணத்தில் இருந்து அவர் அதை விமர்சனம். தமிழ்நாடு போலீஸ் அவமதிக்கிறாங்க மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து சும்மா உருட்டல்கள். அது அப்படி இல்லை. இப்போ மத்திய அரசு, மாநில அரசு ஒரு விஷயத்தை சரியாக நேர்மையாக விசாரிக்காது அப்படிங்கும்போது சிபிஐ நாடுறதுங்கிறது இயல்பு தான். நான் உள்ளூர்காரனா, உள்ளூர்காரன் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னா அவனை 2 பேரும் நியாயமாக வந்து தீர்ப்பை சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும்போது வெளியிலேருந்து ஒரு பொதுவான ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை தான். அது பல வழக்குகளில் அந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்திருக்கு. பொதுவாகவே சீமான் அவர்கள் சொல்கிறதும் உண்மை தான். இங்கே வந்து அப்படியே வந்து சிபிஐ வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே துல்லியமாக வந்து எல்லா வழக்குகளையும் செய்வதும் கிடையாது. சில அரசியல் விஷயங்களில் அரசியலின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப மாறக்கூடியதும் இருக்க தான் செய்யுது.